ஹாய் குட் ஈவினிங் எவ்ரிவன். யோகா ஷோபன் வ்ளாகில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இந்த பெரிய கத்திரிக்காய் வச்சு ஒரு பச்சடி பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அது வந்து சுட்ட கத்திரிக்காய் தொக்குன்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு இந்த கத்திரிக்காயை முதல்ல நீல வாக்கில் அறுத்து உள்ளே எதுவும் பூச்சி இல்லாமல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது மேலே எண்ணெயை தடவி நம்ம வெறும் அடுப்புலேயே மேலே சுட்டு எடுக்க போகிறோம். உங்கள் வீட்டில் க்ரில் மிஷின் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் க்ரில் மேலே வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி சுட்டு எடுக்கிறன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்படி ஒன்று ஒன்றா வந்து உங்கள் அடுப்பில் டைரெக்டாக வச்சு நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். அது சுடும் போதே வந்து அந்த தோல்லாம் தனியாக உரிச்சி வரும். நம்ம ஈஸியாக அதை வந்து தோல் உரித்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அதை வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை நீங்கள் குத்தி பார்த்தீங்கனாலே நல்லா புஷ்ஷுன்னு உள்ளே போயிடும். அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது கூட நான் 3 கத்திரிக்காய் எங்கள் வீட்டுக்கு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எப்படி தோல் உறிஞ்சி வருது பாருங்கள். ஈஸியாக உரித்து எடுத்துக்கலாம். அது கூட 5 பூண்டையும் சுட்டு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எப்படி உரிக்கணும் அப்படின்றதையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ கை வந்து விடாமல் எடுத்துக்கணும். ஸோ ஒரு சில இடத்துல கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா நசுக்கி நம்ம கடைசியாக வதக்கும் போது ஆட் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். அது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆனால் இந்த டேஸ்ட் வந்து யாரும் கண்டிப்பாக மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாடு சைடில் செஞ்சுருக்க மாட்டாங்க. ரொம்ப ரேராக தான் வந்து இதை செய்வாங்க. நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது இதை ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ தான் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கத்திரிக்காய் தவிர வெங்காயம் எடுத்துக்கோங்க, தக்காளி எடுத்துக்கோங்க, இஞ்சி துண்டு துண்டாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க, தாளிக்கிறதுக்கு சீரகம், கூட வந்து தனியா பவுடர் அண்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஸோ பாத்திரத்தை வந்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும்னு சொல்லி இஞ்சி போட்டு நல்லா பொரிக்க விடுங்க. அந்த இஞ்சியோட வாசனை தான் அது ஃபுல்லாக இருக்கணும். அதனால் நல்லா பொரியட்டும். அது கூட நான் 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம இதில் இருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நம்ம இதை வதக்க போகிறோம். நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு உங்களால் பொன்னிறமாக வதக்க முடியுமோ நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம். ஆனால் அடுப்பை வந்து ஹை ஸ்பீடில் வச்சிடாதீங்க, மீடியம் ஸ்பீட்லேயே வைங்க, இல்லைனா தீஞ்சிடும். இந்த அளவுக்கு நமக்கு வெந்து வரும்போது நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஆட் பண்ணலை. இது போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரும்போது நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடும். கடைசியாக நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி தான் ஆட் பண்ணுறோம். பெருசாக தண்ணி இதுக்கு ஆட் பண்ண போகிறதே கிடையாது. இந்த தக்காளி நல்லா உறிஞ்சி வந்ததும் நம்ம இதெல்லாம் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அதாவது காரப்பொடி, தனியா பொடி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். தனியா பவுடர் பாருங்கள், நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ தனியா பவுடர் நீங்கள் ஒரு பங்கு எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா காரப்பொடி நான் கொஞ்சம் காரமாக தான் போட்டிருக்கேன். இது கூட நான் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கத்திரிக்காயை நல்லா மசிச்சு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு தொக்கு பதம் வேணுன்றதுக்காக நான் வந்து முதல்ல 1 கிளாஸ் தண்ணி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணி இதுக்கு சப்பாத்தியோ இல்லை ரொட்டியோ இல்லை ரைஸோ எது நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த கத்திரிக்காய் அவ்வளோ சீக்கிரம் யாரும் வாங்க மாட்டுறாங்க. ஆனால் வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் வேலை அதிகம் தான் அதை சுட்டு உரிக்கும் போது, மற்றபடி டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். ஸோ பேச்சுலர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நான் இறக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக ஆஃப் பண்ணிட்டேன். இது கூட சப்பாத்தி வச்சு ஃபைனலாக சேவும் பண்ணியாச்சு. ஸோ எங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ புதுசாக குக்கிங் கற்றுக்கிறவங்க இல்லை குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.